துறையூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாரெல்லாம் போட்டியிடுகிறார்கள், அதில் யார் யாருக்கு சீட் கிடைக்க அதிக வாய்ப்புகள். இந்த தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் கிட்டத்தட்ட சமபலத்துடன் இருப்பதால் தாவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் களமிறங்குவதாலும் போட்டி கடுமையாக இருக்கும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி மாவட்டம் துறையூர் சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். 8920233227. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான கள நிலவரம் விறுவிறுப்பாக மாறி வருகிறது. அந்த வகையில் முக்கிய கட்சிகளின் போட்டியிடக்கூடிய உத்தேச வேட்பாளர் பட்டியலை உங்கள் கிங் 360 வெளியிட்டு வருகிறது. அந்த வரிசையில் திருச்சி மாவட்டம் துறையூர் சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம். துறையூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாரெல்லாம் போட்டியிடுகிறார்கள், அதில் யார் யாருக்கு சீட் கிடைக்க அதிக வாய்ப்புகள், இதில் யார் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதிகளில் துறையூர் தொகுதி தனி தொகுதியாகும். 1952 உருவாக்கப்பட்ட இந்த தொகுதி 2008 ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பின் போது புதிய எல்லைகளுடன் வரையறுக்கப்பட்டது. இந்த தொகுதி பெரம்பலூர் மக்களவை தொகுதியின் கீழ் வரும் சட்டமன்ற தொகுதியாகும். புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பச்சமலை இந்த தொகுதியில் தான் அமைந்துள்ளது. இங்கு விளையும் மிளகு மற்றும் பலாப்பழங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. இத்தொகுதியில் பட்டியல் சமூகத்தினர் மற்றும் முத்தரையர் சமூகத்தினர் பெரும்பான்மையாக வசிக்கின்றனர். ரெட்டியார் உள்ளிட்ட இதர சமூகத்தினரும் இங்கு பெருமளவு வசிக்கின்றனர். துறையூர் தொகுதி முழுக்க விவசாயம் சார்ந்த பொருளாதாரம் கொண்டது. பருத்தி, வெங்காயம், சீரகம், சம்பா நெல், துவரை, எள், கடலை போன்ற பயிர்கள் முக்கியமான விவசாய பொருட்களாகும். பருத்தி சாகுபடியும் பிரதானமாக இங்கு உள்ளது. பல பருத்தி ஆலைகள், நூற்பாலைகள் சிறிய அளவில் உள்ளன. நகை தொழிலில் புகழ்பெற்ற ஊர் துறையூர் நகரமாகும். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் ஸ்டாலின் குமார் 87,786 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதிமுக வேட்பாளர் இந்திரா காந்தி 65,715 வாக்குகள் பெற்று 2ஆம் இடமும், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் இரா தமிழ்ச்செல்வி 13,158 வாக்குகளும் பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்தார். திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவான ஸ்டாலின் குமாரே மீண்டும் போட்டியிடுவார் என தெரிகிறது. இவர் 2 முறை இந்த தொகுதியின் எம்எல்ஏவாக தேர்வாகியுள்ளார். அதேபோல் துறையூர் திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் சரண்யா மோகன்தாசும் வேட்பாளர் போட்டியில் இருப்பதாக கூறப்படுகிறது. KN நேரின் மனதில் யார் வருகிறார்களோ அவர்கள்தான் இங்கு வேட்பாளராக முடியும் என்பதுதான் உண்மை. அதிமுகவின் சார்பில் இந்திரா காந்தி, சரோஜா இளங்கோவன், பிரகாஷ் ஆகியோர் வேட்பாளர் ரேஸில் உள்ளனர். இந்திரா காந்தி அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ ஆவார். சரோஜா இளங்கோவன் அதிமுகவின் பொதுக்குழு உறுப்பினர் ஆவார். துறையூர் நகர்மன்ற 23வது வார்டு கவுன்சிலராகவும் இருந்து வருகிறார். பிரகாஷ் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட துணை செயலாளராக இருந்து வருகிறார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக கௌசல்யா சுரேஷ் அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகம் சார்பில் துறையூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சுதாகர் போட்டியிட அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் முக்கிய தொகுதியான துறையூரில் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட உட்கட்டமைப்பு மேம்பாடுகள், குடிநீர் தட்டுப்பாடு, சாலை வசதிகள் மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த பிரச்சனைகள் பெருமளவு மக்களை வதைக்கின்றன. குறிப்பாக நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளுக்கு இடையிலான சாலைகள் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்துறை மேம்பாடு அவசியம் என்பது அந்த தொகுதி மக்களின் தொடர் கருத்துக்களாக இருந்து வருகிறது. துறையூர் தொகுதி விவசாயத்தை சார்ந்து இருப்பதால் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் நவீனமயமாக்கல், ஏரி மற்றும் பாசன வாய்க்கால்களை தூர்வாறுதல் மற்றும் பணப்பயிர்களுக்கு ஏற்ற சந்தை வாய்ப்புகளை உருவாக்குவதில் சவால்கள் இருப்பதாக கூறும் அப்பகுதி மக்கள் கோடை காலங்களில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்கும் திட்டங்கள் தேவை என்று எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். வேலை வாய்ப்புகள் இல்லாததால் இளைஞர்கள் வேறு மாவட்டங்களுக்கு இடம்பெயர்வதை தடுக்கும் வகையில் உள்ளூர் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது துறையூர் மக்களின் நீண்ட நாளைய கோரிக்கை. அரசு மருத்துவமனைகளை நவீனமயமாக்குதல், உயர்கல்வி நிறுவனங்கள் மேம்படுத்துதல் ஆகியவை இதுவரை வாக்குறுதியாகவே மட்டும் இருந்து வருகிறது. துறையூர் தொகுதியில் 2 முறை திமுகவும் 1 முறை அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளது. எனவே இந்த தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் கிட்டத்தட்ட சமபலத்துடன் இருப்பதால் தாவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் களமிறங்குவதாலும்
போட்டி கடுமையாக இருக்கும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தொகுதியில் யாருக்கு மெஜாரிட்டி என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தாபக பெருக்கும் வாக்குகள் யாருக்கு சாதகமாக முடியும் என்பதுதான் இந்த தொகுதியின் வெற்றியாக இருக்கும் என்பதுதான் இப்பொழுது வரை தெரிய வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் துரையரின் வெற்றி யாருக்கு என்பது குறித்து. தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு உதவிய கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இப்பொழுது 2026 புதிய அப்டேட்டுகளுடன் தயாராக உள்ளது. உங்கள் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி உங்கள் கையில். அதை உறுதி செய்ய எங்களோடு இணைந்திருங்கள். கீழே உள்ள லிங்கில். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். 8902332227